ஸோ லாஸ்ட் ஒரு 3 டேஸாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் டேட்டா பற்றின டாபிக் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதால ஸோ வி நீட் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ அன்ஸ்ட்ரக்சர்ட், ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட், குவாசி ஸ்ட்ரக்சர்ட்ன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ், பிளாக் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கேட்டகரி வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்த்தோம். டியரிங் பண்ணுறது, வெர்ஷனிங், லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், என்னென்ன மெத்தடில் ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வி வில் பி ஃபோக்கஸிங் ஆன் செகண்ட் கேட்டகரி, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபைல் ஸ்டோரேஜ், ஃபைல் ஷேர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு என்டையர் டே இந்த ஒரு டாபிக் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் எ லிட்டில் வாஸ்ட் டாபிக். ஓகே, ஸோ ஃபைல் ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஜென்ரலாக ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணி தான் நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ விண்டோஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக உங்களுடைய விண்டோஸ் நேட்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே உங்களுக்கு யூ கேன் கிரியேட் ஃபைல் ஷேர்ஸ் அண்ட் தென் அந்த ஃபைல் ஷேரை வந்து நெட்ஒர்க்கில் சர்வர் மெசேஜ் பிளாக் எஸ்எம்பி வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இது நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். இன்கேஸ் உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா கிளஸ்டர்ட் விண்டோஸ் சர்வர்ஸை கிரியேட் பண்ணி ஸோ அதில் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ வேறஸ் லினக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லினக்ஸில் வந்து ஓஎஸ்ல நேட்டிவாக வந்து உங்களுக்கு என்எஃப்எஸ் நெட்வொர்க் ஃபைல் ஷேர்ஸ் வரும். இன்னும் ஒரு சாம்பா வழியாக நம்ம கிராஸ் விண்டோஸ் ஃபைல் ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் இருக்கு. பட் தென் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் வழியாக இந்த ப்ரோட்டோகால் வழியாக நம்ம நெட்வொர்க்கில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி அதை மவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதில் கான்செப்ஷுவலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஷேர் கிரியேட் பண்ணுறோம். ஷேர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மேப் பண்ணுவோம். நெட்வொர்க்கில் இருக்கிற ட்ரைவை வந்து ஒரு லோக்கல் ட்ரைவ் மாதிரி நம்ம இதில் மேப் பண்ணுவோம் விண்டோஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெட்வொர்க் ஃபைல் ஷேரு ஒரு மேப்ட் நெட்வொர்க் ட்ரைவாக நம்ம இதில் கொண்டு போவோம். இதில் வந்து விண்டோஸில் வந்து மேப்டுன்னு சொல்கிறோம். லினக்ஸில் வந்து மவுண்ட் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் ஆர் மவுண்ட் நெட்வொர்க் ஷேர் அப்படின்ற மாதிரி கான்செப்ஷுவலாக சொல்லுவோம். இப்போ இங்கே மைக்ரோசாஃப்ட் அஜூரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை அண்டர்லைங் சர்வீசஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண தேவையில்லை. ஈவன் கிரியேட்டிங் ஆர் இன்ஸ்டாலிங் எனி ரோல்ஸ் ரெலவெண்ட் அதுவும் நம்ம பண்ணுறது இல்லை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ ஃபைல் ஷேர் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் தேம். ஸோ இதை வந்து நம்ம மேனேஜ்ட் ஃபைல் ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரீசன் என்னன்னா அண்டர்லைங் அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ரோல் அண்ட் ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக இதில் எனேபிள் ஆகிருக்கும். we just have to use the options to create the file share. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஷேருக்கு மேலே நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் இந்த எஸ்எம்பி என்எஃப்எஸ் வழியாலாம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மேனேஜ்ட் ஃபைல் ஷேருக்கு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனேஜ் ஃபைல் ஷேர்ஸ் மெயினாக வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் பிளாக் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஓஎஸ்ல வந்து ஒரு டிரைவ் தான் மேப் பண்ண முடியும். ஒரு பார்ட்டிஷன் தான் வந்து நம்ம டைரெக்டாக மவுண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லிமிடேஷன் இருந்தது முன்னாடி. ஸோ ஓஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிளாக் ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு டிஸ்கை அலோகேட் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணி ஒரு இதில் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ அஷூரை பொறுத்த வரைக்கும் ஷேர்டு டிஸ்க் கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்கை நம்ம வந்து மல்டிபிள் சர்வர்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட் வந்துருச்சு. இது இல்லாமல் இருந்தது ஒரு 2 இயர்ஸ் பேக்லாம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து மல்டிபிள் சிஸ்டமில் வந்து கன்கரண்டாக மல்டிபிள் சர்வர்ஸ் ஆர் ஓஎஸ்லேருந்து நான் கன்கரண்டாக மேப் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஆப்ஷன் இந்த மாதிரி ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல் ஷேரை வந்து கன்கரண்டாக நம்ம வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ்லேருந்து மேப் பண்ணுவோம். ஸோ இது வந்து மல்டிபிள் ஓஎஸ்ல இருக்கலாம் ஆர் இட் கேன் பி இன்
மல்டிபிள் சிஸ்டம்ஸ், கிளவுட், ஆன் ப்ரெமைசஸ் எங்கே வேணா இருக்கலாம் உங்கள் சிஸ்டம். ஸோ நீங்கள் டைரெக்டாக அதை மவுண்ட் பண்ணி கன்கரண்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து கன்கரண்ட்டாக மல்டிபிள் சிஸ்டம்ஸ்லேருந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லேருந்து இந்த ஷேர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் யூ கேன் கோ ஃபார் அஜூர் ஃபைல் ஷேர். ஸோ இந்த மேனேஜ் ஃபைல் ஷேர், அஜூரோடைய ஃபைல் ஷேரை வந்து நம்ம மேனேஜ் ஃபைல் ஷேர் சொல்கிறோம். ஸோ அண்டர்லைங் infra OS role is managed by Microsoft. அதனால இது மேனேஜ்ட் ஃபைல் ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இது என்னென்ன ப்ரோட்டோகால் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் நம்ம லிஸ்ட் பண்ண ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரோட்டோகால்ஸ் ஆர் சப்போர்ட்டட். ஸோ லைக் யுவர் SMB சர்வர் மெசேஜ் பிளாக், NFS, ஈவன் அஜூரோடைய ஃபைல்ஸோடைய ரெஸ்ட் API இருக்கு, ஆர் அந்த தேர்ட் பார்ட்டி SDK வழியாகவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மெயின்லி ஃபார் யுவர் விண்டோஸ் மெஷின். அண்ட் NFS வழியாகவும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த SMB ஃபைல் ஷேர்ஸை வந்து என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேன் பி ஆக்சஸ்ட் ஃப்ரம் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் யுவர் மேக் OS எல்லாத்துலேயுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மேபி லெட்ஸ் டூ திஸ் வே. Fine. So access பண்றது வந்து you can access it using these protocol and can be accessed from these operating system. So NFS file share வந்து மெயினா நம்ம Linux யூஸ் பண்ணுவோம். So NFS with Linux, SMB with Windows operating system, and then இதை வந்து நம்ம அஜூரோடைய SMB ஃபைல் ஷேர்ஸை வந்து கேச்சிங்கும் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம கேச்சிங் எனேபிள் பண்ணலாம், எப்படி அஜூரோடைய ஃபைல் ஷேர்ஸோடைய அந்த சிங்க், அஜூர் ஃபைல் சிங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஸ்டோரேஜ் சிங்க் அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்செப்டை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த அஜூரோட ஃபைல் ஷேர் வந்து எப்படி கான்செப்ஷுவலாக யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன யூஸ் கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ப்ரிடாமினண்ட்டாக உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் ஸ்டோரேஜோடைய எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம ஆன் ப்ரெமைசஸில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்லேருந்து எண்ட் யூசர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் டீம் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க ஒரு சில ஃபைல் ஷேர்ஸ் அப்படின்னா, அந்த ஃபைல் ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கான்செப்ட் இருக்குது. இப்போ DFS, டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்லேயே வந்து அட்வான்ஸ்டு DFSR, அதுக்கு முன்னாடி வந்து ஃபைல் ரெப்ளிகேஷன் சர்வீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை வச்சு மல்டிபிள் ஃபைல் சர்வரில் வந்து உங்களுடைய ஷேரை வந்து ரெப்ளிகேட் பண்ணி சின்க்ரனைஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்ல இருந்து. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வேற இப்போ அஜூர் ஃபைல் ஷேர்ஸை வந்து இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் சப்ளிமெண்டிங் ஆன் ப்ரெமைசஸ் ஃபைல் ஷேர்ஸ். ஸோ ஆன் ப்ரெம்ல இருக்கக்கூடிய ஃபைல் சர்வர்ஸோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபைல் சர்வராக, ஒரு இல்லாட்டி நீங்கள் ஆன் ப்ரெம்லேருந்து இதை ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைல் சர்வராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் இட் ஆர் யூஸ் இட் அஸ் எ எக்ஸ்டெண்டட் சர்வர். ஆன் ப்ரெம்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெப்ளிகேட் பண்ணி ஃபைல் சிங்க் கான்ஃபிகர் பண்ணி அந்த SMB ஃபைல் ஷேர்ஸை வந்து ஆன் ப்ரெம்ல இருக்க யூசர்ஸும் ஆக்சஸ் பண்ணுவாங்க, பப்ளிக் கிளவுட்ல இருக்கிற சர்வர்ஸ்லேருந்து சிஸ்டம்ஸ்லேருந்து கூட நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து SMBயோட ஃபைல் ஷேர் எஸ்பெஷலி it can work with your Windows operating systemன்றதால it can be used for உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷனை நீங்க இங்கேயும் கண்டினியூ பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கம்ப்ளீட்லி கம் டு அஜூரோடைய ஆக்டிவ் டைரக்டரி ஆத்தென்டிகேஷன், இப்போ என்ட்ரா அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் மெத்தட யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்டா இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல் ஷேர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு இங்க யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரீஹோஸ்டிங் பண்ணுவாங்க. ஆன் ப்ரெம்ல இருக்கிற சர்வரை விட்டுட்டு இதை வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் ஆர் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மெத்தட்ல வந்து உங்களுடைய ஃபைல் ஷேர்ஸ் எல்லாம் அஜூரோடைய ஃபைல் ஷேர்ஸ்க்கோ, இல்லை நீங்க ஈவன் சம் பீப்புள் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் வேணும் OS லெவல் அப்படின்னா தே மைக்ரேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். பட் இப்போ நம்ம பார்க்க போறது அஜூரோட ஃபைல் ஷேர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம், எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மல்டிபிள் எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து தனித்தனியா வந்து நம்ம ஷேர் கொடுப்போம். இப்போ ஹோம் டிரைவ்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ்க்கு வந்து
அவங்க உங்களுடைய டிபார்ட்மெண்டல் ஃபோல்டர்ஸ் அவங்களுடைய கண்டென்ட்லாம் வந்து ஷேர்டு டிரைவாக வந்து நம்ம மல்டிபிள் யூசர்ஸ் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஆக்சஸ் ஆகுற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் டிரைவ் ஆர் ஹோம் டிரைவ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஈவன் சில அப்ளிகேஷன் டீம்ஸ் வந்து சில செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸை வந்து சென்ட்ரலைஸ்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த ஷேர்ட் அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்களுடைய டெவாப்ஸ் கான்ஃபிகரேஷன் ஆர் டெவாப்ஸோடைய கண்டென்ட் எல்லாமே வந்து சிஐசிடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய டெவாப்ஸ் இன்டெகிரேஷன்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மல்டிபிள் சிஸ்டம்ஸ்ல இருந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஃபைல் ஷேர்ல இருந்து அதே கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா தென் தே ஆர் கோயிங் ஃபார் ஃபைல் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் கேஸ் வந்து உங்களுடைய டயக்னோஸ்டிக் செட்டிங்ஸ் உங்களுடைய மெஷின்லேருந்து வரக்கூடிய டயக்னோஸ்டிக்ஸ் ஆர் லாக்ஸ் மெட்ரிக்ஸ் கிராஷ் டம்ப்ஸ் உங்களுடைய லாக் ஃபைல்ஸ் ஆடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக வந்து இந்த மாதிரி ஃபைல் ஷேரில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம வெளியில் இருக்க டீமுக்கு ஆக்சஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து சப்போர்ட் டீமுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கொடுத்து செக் பண்ண சொல்லலாம் அந்த டயக்னோஸ்டிக்ஸ் விஷயங்களை. ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். டெவலப்மெண்ட் டெஸ்ட் இட் டசன்ட் மேட்டர். ஸோ டீபக்கிங் டெஸ்டிங் டெவலப்மெண்ட் டீம்ஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். சாரி, அது ரொம்ப நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குங்களா இல்லை ஷால் வி கண்டினியூ? ஏதோ பக்கத்தில் ஏதோ ஃபெஸ்டிவல் போல இருக்கு. நிறைய சவுண்ட் இருக்குங்களா பேக்ரவுண்ட்? No issue, Ji. You can ஓகே, continue. ஃபைன் ஃபைன் ஷூர், தேங்க்யூ. ஸோ அஜூர் ஃபைல் ஷேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து உங்களுடைய கண்டெய்னர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஃபுல் கண்டெய்னர்ஸ்க்கு வந்து யூ கேன் யூஸ் இட் as a persistent வால்யூம். அதோடைய கண்டென்ட் வந்து கண்டெய்னரைசேஷனில் ஒரு கான்செப்ட் இருக்கு, பர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் கண்டெய்னரை வந்து ஒரு இடத்துல பில்ட் பண்ணி எங்கே வேணால் ரன் பண்ணலாம், எந்த சர்வரில் வேணால் ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி ஜென்ரலாக ஒரு பிளாக் ஸ்டோரேஜை வந்து சாண்டில் கிரியேட் பண்ணி உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு விஎம்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஎம் எந்த ஹார்ட்வேருக்கு மைக்ரேட் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஷேர்ட் வால்யூம் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணி அதோடைய கண்டென்ட்டை வந்து அதில் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து இந்த ஃபைல் ஷேரில் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் எங்கேருந்து வேணால் ரன் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து ஃபைல் ஷேர்லேருந்து கொண்டு வரலாம். ஸோ பில்ட் ஒன்ஸ் ரன் எனிவேர் கான்செப்ட்னு இருக்கு. ஸோ அந்த கேப்பபிலிட்டி வந்து கண்டெய்னர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டெய்னருடைய கேப்பபிலிட்டிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க மெயினாக. ஸோ அஜூரோட ஃபைல் ஷேர்ஸ்க்கு வந்து நம்ம ஏன் வரணும், இப்போ யூஸ் கேசஸ் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக பெனிஃபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ மேனேஜ் சர்வீஸ். ஓகே, அது ஒரு ப்ரைமரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு புதுசாக நமக்கு ஓஎஸ் நாலேஜோ இல்லை வந்து எந்த ஒரு பர்டிகுலர் அடிஷ்னல் லேர்னிங் கர்வோ கிடையாது. டேரெக்டாக போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி அதை மவுண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். அகெயின் இது வந்து ஒரு ஷேர்டு ஆக்சஸ் சிஸ்டமாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரே பர்டிகுலர் அஜூர் ஃபைல் ஷேரில் யூ கேன் கிரியேட் எய்தர் எஸ்எம்பி ஆர் என்எஃப்எஸ். அதை வந்து நீங்கள் மல்டிபிள் மெஷின்ஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுறது பண்ண முடியும். ஈவன் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி எஸ்டிகே ஃபைல்ஸ் ஆர் ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்கள் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கிரிப்டட் ஆர் ஆட்டோமேட்டட் கிளீனப் ஆர் டூலிங்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு அஜூரோட ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் என்னன்றதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ நாட் ஒன்லி திஸ், ஓகே. ஸோ அஜூரோட ஃபைல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம டிஸ்கஸ் பண்ண பிளாப் ஸ்டோரேஜில் டிஸ்கஸ் பண்ண அந்த ரெசிலியன்சி ரிட்டன்டன்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் லைக் எல்ஆர்எஸ் இசட்ஆர்எஸ் ஜிஆர்எஸ் இந்த மாதிரி வந்து நம்ம யூ கேன் கோ அண்ட் ரெப்ளிகேட் த கண்டென்ட் ஆர் have multiple copies of your content in multiple local storage volumes or running across different rack, different data center
டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ லெட்ஸ் see what are the other important key points. ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து அவங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் எஸ்எம்பி டெக்னாலஜி வச்சு மல்டிபிள் சிஸ்டம்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதால ஃபைல் ஷேரிங், லாக்கிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஷேரிங் மெக்கானிசம் ஆர் ஸ்டோரிங் மெக்கானிசம் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது மூலயமா நீங்கள் மல்டிபிள் மெம்பர்ஸ் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணாலும் இந்த லாக்கிங் அண்ட் ஸ்டோரிங் மெக்கானிசம்ஸில் யார் வந்து ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க, என்ன கான்ஃப்ளிக்டிங் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மெயின் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மேனேஜ் சர்வீஸ், அதோடைய அண்டர்லைங் ஓஎஸ் அந்த அண்டர்லைங் ரோல் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் மேனேஜஸ் பிசிக்கல் இன்ஃப்ரா, ஓஎஸ், ஹை அவைலபிலிட்டியை வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ பேக் எண்ட்ல வந்து கிளஸ்டரிங் வந்து உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஹை அவைலபிலிட்டி வந்து ஈவன் அந்த ஸ்டோரேஜ் டியூரபிலிட்டி, காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி லெஸ். நீங்க 2-3 சர்வர் கிரியேட் பண்ணி கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணும்போது அதிகமான மெயின்டெனன்ஸ் அந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்க சேவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பேச்சிங், வல்னரபிலிட்டி ஹேண்ட்லிங், உங்களுடைய ஓஎஸ் லெவல்ல உங்களுடைய சிஸ்டம் லெவல்ல எல்லாமே வந்து இட் இஸ் பீங் ஹேண்டில்ட் பை மைக்ரோசாஃப்ட். ஆப்வியஸா வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய பிரச்சனைகள் வரும், டிஸ்க் இஷ்யூஸ் வரும், மெமரி இஷ்யூஸ் வரலாம், இல்ல வந்து ஸ்டோரேஜ்ல வந்து போர்ட் இஷ்யூஸ் வரலாம். தேர் மைட் பி லாட் ஆஃப் பிசிக்கல் ரிலேட்டட் சேலஞ்சஸ். அது எல்லாமே வந்து இட் இஸ் டேக்கன் கேர் பை மைக்ரோசாஃப்ட். இப்போ அஷூர் ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, எப்படி அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஜென்ரலா வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹோம் டிரைவ், டிபார்ட்மெண்டல் டிரைவ், ஈவன் நீங்க வந்து இப்போ ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் செஷன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க யூ கேன் ஸ்டோர் யுவர் இமேஜஸ் ஆர் எனி வெப்சைட் ரிலேட்டட் ஃபைல்ஸ் and then you can use it from your web application or whatever. ஸோ அந்த மாதிரி முக்கியமான இமேஜஸ் அந்த இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மூலயமா நீங்க யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கூட யூ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லுக் அட் த போர்ட்டல். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா லெட் மீ கிரியேட் இட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ இதில் ஸ்டோரேஜ் ஃபைல் ஷேர் 0001. ஸோ இப்போ இதில் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன்டன்சி ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸில் இப்போ சில ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிட்வீன் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்க்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கேட்டகரி வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது இந்த மேக்னெட்டிக் டிரைவ்ஸ், அந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து பேக் எண்டில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சாஸ் டிரைவாக இருக்கலாம், இல்லை செட்டா டிரைவாக இருக்கலாம். வேற ப்ரீமியம் வரும்போது உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி அண்ட் அந்த அல்ட்ரா பர்ஃபார்மிங் டிஸ்க்ஸ், என்விஎம்இ டிஸ்க்ஸ், இந்த மாதிரி வந்து எஸ்எஸ்டி கேட்டகரி சிஸ்டம் டிஸ்க் டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது ஏன்னா ஃப்ளாஷ் டிரைவ் கான்செப்ட்ன்றதால. வேற மேக்னெட்டிக் டிஸ்க்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். இது மோஸ்ட்டாக எந்த மாதிரியான ஜென்ரல் பர்பஸ் யூசேஜ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னும் போது மேபி இப்போ உங்களுடைய டிபார்ட்மெண்டல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு வந்து லெஸ் கிரிட்டிக்கல் டேட்டா இருக்குது அப்படின்னா அது இங்கே போடலாம். ஸோ அதே வந்து வேற வந்து ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, எனக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா ப்ளஸ் வந்து அதிகமான பர்ஃபார்மன்ஸ் ஆக்சஸ் ஐஆப்ஸ் த்ரூபுட் இதெல்லாம் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ப்ரீமியம் கேட்டகரி. ஸோ இதே கண்டென்ட் வந்து மச் கிரிட்டிக்கல். ஸோ கிரிட்டிகாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ரெண்டுமே வந்து இட் கேன் ஹேண்டில் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆர்பேக் எல்லாமே இங்கேயும் இருக்கு, ரெண்டுத்துலையுமே இருக்கு. பட் தென்
என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ இப்போ ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா அப்படின்னா, நமக்கு அதிகமான ஐஆப்ஸ், த்ரூபுட் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ப்ரீமியம் போகலான்றத சொல்கிறேன். ஸோ தென் வந்து ஜென்ரலாக இப்போ ஹைப்ரிட் ஷேர்ஸ் இருக்குது. நீங்கள் யூசர் டைரக்டரி ஆர் ஈவன் உங்களுடைய விண்டோஸ் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு டெஸ்க்டாப்க்கான ப்ரொஃபைல்ஸ், அதோடைய அந்த ஹோம் டிரைவ், அதோடைய யூசர் டிரைவ்ஸ்னு சொல்கிறாங்க இப்போல்லாம். முன்னாடி ஹோம் டிரைவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூசர் டிரைவ்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் allow it from standard drive performance அதுக்கு more than sufficient. இப்போ உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து அந்த ஸ்கிராச் பார்ட்டிஷன் ஆர் ஸ்கிராச் டிரைவ் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம். இப்போ விஎம்வேர்லையும் சரி, இப்போ விண்டோஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வர்ச்சுவல் மெமரி ஆர் சாரி பேஜ் ஃபைல், இந்த ஸ்கிராச் பார்ட்டிஷன்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஜென்ரலாக இந்த ஸ்டாண்டர்ட்ல யூஸ் பண்ணலாம். இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து லாக்ஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது, இல்லை கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து சென்ட்ரலைஸ்டாக ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வரும் உங்கள் அப்ளிகேஷனுக்கு, உங்களுடைய லாக் ஸ்டோரேஜ்க்குலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஹை காஸ்ட் ஸ்டோரேஜை ப்ரிஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இட் வில் எண்ட் அப் வித் லாட் ஆஃப் சார்ஜஸ். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னா யூ மைட் ஹாவ் டு பே ஐ வுட் சே மேபி 15 சென்ட்ஸ்ல இருந்து இட் கேன் கோ அப் டு 0.06 per GB. ஓகே, ஸோ வேறஸ் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0.16லேருந்து அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். ஸோ அப்போ வந்து சார்ஜஸ் வந்து பர் ஜிபியே வந்து உங்களுக்கு அதிகமான ப்ரொவிஷன் கெப்பாசிட்டி இது வரும். பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100K ஐஆப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் போனீங்க அப்படின்னா. ஸோ அதனால தான் அந்த சார்ஜஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. வேறஸ் இதில் வந்து மேக்ஸிமம் ஐ திங்க் வி கேன் அச்சீவ் அப் டு 20K ஐஆப்ஸ் வரைக்கும் தான் அச்சீவ் பண்ண முடியும். 20,000 ஐஆப்ஸ்ன்றதே இட் இஸ் வெரி குட் பர்ஃபார்மிங் மெஷர்மெண்ட் தான், த்ரூபுட் தான். ஒரு செகண்டுக்கு வந்து 20,000 இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் ஹேண்டில் பண்ணலான்றது இட் இஸ் a குட் அமௌண்ட் ஆஃப் த்ரூபுட் அண்ட் ஐஆப்ஸ். ஆக்சுவலாக லேட்டன்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் the milliseconds ஆஃப் லேட்டன்சி வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ் ஃபைல் ஷேர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் மூவ் இட் ஹியர். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதிகமான லோ லேட்டன்சி வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ப்ரீமியம். மாடரேட் லேட்டன்சி, மாடரேட் ஆக்சஸ் ஸ்பீட் இருந்தால் போதும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஐ ஹேவ் டு டபுள் செக், 300 Mbps வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஹேவ் டு செக் தட். ஸோ இதில் வந்து ஐ ரீகால் 10 Gbps வரைக்கும் கூட உங்களுக்கு ப்ரீமியம் ஃபைல் ஷேரில் வந்து யூ கேன் கெட் அச்சீவ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மாதிரியான ஜென்ரல் பர்பஸ் ஆர் ஈவன் தீஸ் டேஸ் வந்து உங்களுடைய டெவாப்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஷேர்ஸை. சிஐசிடி பைப்லைன்லேருந்து ஏதாவது கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும், மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் உங்களுடைய லைப்ரரி ஃபைல்ஸ், உங்களுடைய காமன் சிஐசிடி பைப்லைனில் இருக்கக்கூடிய கண்டென்ட், பேக்கப்ஸ், இதெல்லாம் வந்து ஆர்கைவ் பண்ணுறது எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏதாவது டூல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டூல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி யூட்டிலிட்டிஸ் ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணி அதை வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ், மல்டிபிள் ஷேர்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஆப்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம், யூட்டிலிட்டிஸ் அண்ட் டூல்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி செக்யூர், இட் இஸ் ஈஸிலி மேனேஜபிள். வேற இப்போ என்டர்பிரைஸ் கிளாஸ் அப்ளிகேஷன் எனக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ், மச் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ப்ரீமியம் போகிறது தான் அட்வைசபிள். ஈவன் உங்களுக்கு டேட்டா பேஸ் பேக்எண்டில் வந்து டெம்ப் டிரைவ்ஸோ இல்லை வந்து உங்களுடைய ஆர்டிஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணணும்னா இட் எக்ஸ்பெக்ட்ஸ் அ லாட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இப்போ உங்களுடைய லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்லாம் சொல்லுவாங்க, அந்த அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன், மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காமனாக மல்டிபிள் சிஸ்டம்ஸில் ஷேர் பண்ண வேண்டிய டேட்டா இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ப்ரீமியம். ஓகே, ஸோ ப்ரீமியம் இஸ் recommended for production and mission critical category. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான performance sensitive applications or databases இருக்கு அப்படின்னா you can go for it. ஈவன் வந்து இங்க நான் சொன்ன மாதிரி இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து less critical web application, moderate sensitive or moderate performing applications, web application இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் போகலாம். ஸோ உங்களுடைய கஸ்டமருடைய சென்சிட்டிவிட்டி, அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டி, காஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் ஆஃப் பண்ணி எது சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈவன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெப் கண்டென்ட் for moderate to high என்ன சொல்றது ஹை வால்யூம் கனெக்ஷன்ஸ் யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா then you can go for premium. ஓகே, இந்த கண்டெய்னர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டேட்ஃபுல் கண்டெய்னர்ஸ் மோஸ்ட்டாக வந்து அது ப்ரீமியம் ஷேர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ
ஷேர்டு கேச்சிங் கான்ஃபிகர் பண்ணுறது, இல்லை வந்து உங்களுடைய மீடியா சர்வர், இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி முக்கியமான மீடியா, அந்த மீடியா ஷேரிங் ஆர் அந்த கண்டென்ட் ஸ்ட்ரீமிங், இதுக்கெல்லாம் வந்து ப்ரீமியம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஸோ நாட் ஒன்லி தேட், இப்போ ஏதாவது ஒரு சில அனாலிட்டிக்ஸ் கொடுக்கணும், இல்லை கரண்ட்டாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் யூ வாண்ட் டு ப்ரொவைட் விசிபிலிட்டி அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாம். லைக் யுவர் அனாலிட்டிக்ஸ் ஆர் பேட்ச் ப்ராசஸிங், கண்டென்ட் ரெபாசிட்டரி. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். கண்டென்ட் ரெபாசிட்டரின்றது வந்து இப்போ நம்ம யூட்டிலிட்டிஸ் வந்து இங்கே பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ யூட்டிலிட்டிஸ்னும் போது ஒரு சில அந்த டூல்ஸ், அந்த அப்ளிகேஷன், அந்த எக்ஸிக்யூட்டபிள்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். கண்டென்ட் ரெபாசிட்டரியில் வந்து டெம்ப்ளேட்ஸ் ஆர் ஒரு சில இமேஜஸ், அந்த மாதிரி முக்கியமான கண்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி அதை மல்டிபிள் மிஷின்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் திங். இன் சிம்பிள், ப்ரீமியம் இஸ் suitable ஃபார் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் performance sensitive systems. இது ரெண்டு தான் வந்து மெயின் கேட்டகரி. ஸோ performance sensitive and enterprise application அப்படின்னாலே you go for premium, whereas general purpose and less sensitive அப்படின்னாலே you can just go for standard. Okay, இதுதான் மெயின் difference on how you can choose it. So going back, so use cases உடைய லிஸ்ட் இது வந்து performance. ஓகே, ஸோ கம்மிங் பேக், இப்போ ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு. எந்தெந்த யூஸ் கேசஸ், கஸ்டமரோட யூஸ் கேசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ கேன் சூஸ் இட். இப்போ இந்த ப்ரீமியமில் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் என்டர்பிரைஸ் ஆர் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷனுக்கு இங்கே ஃபைல் ஷேர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரீமியம் ஃபைல் ஷேர் கேட்டகரி போனீங்கனாலே உங்களுக்கு LRS அண்ட் ZRS மட்டும்தான் வரும். ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷன்லேயே சொன்னேன். ஸோ ப்ரீமியம் வித் உங்களுக்கு ஃபைல் ஷேர் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா இது வந்து பர்பஸ் பில்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். உங்களுக்கு வந்து இதில் ஃபைல் ஷேர்ஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். மற்ற ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜாவோ இல்லை டேபிள் ஸ்டோரேஜாவோலாம் கியூ ஸ்டோரேஜாலாம் யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி யூஸ்ட் ஃபார் ஃபைல் ஷேர்ஸ் மட்டும். நீங்கள் பர்பஸ் பில்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீமியம் அண்ட் ஃபைல் ஷேர் கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ LRS அண்ட் ZRS. அப்போ ரீஜனல் லெவல் ஃபெயிலியர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டேக் அ பேக்கப் ஆர் நீங்கள் வந்து தனியாக வந்து ஏதாவது இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் லெவல் ரெப்ளிகேஷன், ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு மேனுவலி டூ இட். வேறஸ் பை டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன்டன்சி வந்து லோக்கல் டேட்டா சென்டர் லெவலில் இல்லை மல்டிபிள் டேட்டா சென்டர் லெவலில் உங்களுக்கு அண்டர்லைங் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் லெவலில் ரொம்ப கிரிட்டிகாலிட்டி இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கான்ஃபிகர் ஆப்ஜெக்ட் லெவல் ரெப்ளிகேஷன். நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்த மாதிரி ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு நீங்கள் ரெப்ளிகேஷன் ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு விஷயம். தென் ஸ்டாண்டர்ட் போறீங்க அப்படின்னா யூ கெட் ஆல் த்ரீ, எல்லாமே LRS, ZRS, GRS, ஈவன் உங்களுடைய மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து சப்போர்ட்டட் இதில். ஸோ ஃபார் ஸ்டாண்டர்ட் LRS, ZRS, GRS அண்ட் 3 மெயின் கேட்டகரியுமே இட் இஸ் சப்போர்ட்டட், இன்க்ளூடிங் யுவர் ஜியோ ஜோன், GZRS கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஜியோ ஜோன், ரிட்டன் ஸ்டோரேஜ் 4 கேட்டகரியுமே இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டட். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கிரியேட் பண்ணி இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்த்துருவோம். தென் வி கேன் லுக் இன் டு த அதர் ஆப்ஷன்ஸ், டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் மற்ற விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்கிரிப்ஷன், செக்யூரிட்டி அப்படிலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஜென்ரல் பர்பஸ் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸோட கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னர்ஸ், ஃபைல் ஷேர்ஸ், கியூஸ் அண்ட் டேபிள் எல்லாமே வரும். வேறஸ் நீங்கள் இது வந்து ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன். வேறஸ் நீங்கள் ப்ரீமியம் பர்ஃபார்மன்ஸில் வந்து லோக்கல் ரிட்டன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கைண்ட் வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து வெறும் ஃபைல் ஷேர் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. டேட்டா ஸ்டோரேஜில் வந்து ஃபைல் ஷேர்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ப்ரீமியம் அண்ட் அந்த ஃபைல் ஷேர் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஃபைல் ஷேர்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் ஜென்ரல் பர்பஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் அஸ் எ
ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், ஃபைல் ஷேர்ஸ், கியூ ஸ்டோரேஜ், டேபிள் ஸ்டோரேஜாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறதுக்கும் இன்னொரு ஆப்ஷனில் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் வருதுன்றதை பார்ப்போம். லெட் மீ டூப்ளிகேட் இட். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாண்டர்ட் இதில் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணால் என்னால் வந்து ஐ வில் பி ஏபிள் டு யூஸ் இட் ஒன்லி ஃபார் எஸ்எம்பிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். To use the SMB protocol with the share, check if you can communicate with 445. So SMB ஓட port number வந்து 445. So அது வந்து நம்ம we already know it, and we have to ensure that it is open from source to destination. அது on-premise இருக்கலாம் இல்லை cloud-ஆ இருக்கலாம். ஸோ அந்த ப்ரோட்டோகால் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையான்றது வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ நம்ம நியூ ஃபைல் ஷேர் வந்து ஐம் கிரியேட்டிங் இட் இன் ஜென்ரல் பர்பஸ். இதில் வந்து டியரிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஹாட், கோல் அண்ட் டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்ட். ப்ரீமியம் வந்து தனியாகவே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பர்ஃபார்மன்ஸில் வந்து சரி இதில் டியரிங்கில் வந்து யூ கெட் மல்டிபிள் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை ஹாட் டியரில் ஸ்டோர் பண்ணுவீங்க. ரொம்ப ரேராக ஆக்சஸ் பண்ணுற இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை கூல் டியரில் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆன்லைன் ஆர்கைவிங் கான்செப்ட்டுக்கு இது வந்து இப்போ அஜூரோட ஃபைல் ஷேரிங், டீம் ஷேர்ஸ் அதெல்லாம் வந்து, அதாவது டீம் ஷேர்ன்றது உங்களுடைய ஹோம் டிரைவ் ஆர் அந்த ஷேர் டிரைவ்ஸ்லாம் நம்ம ஹார்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அப்ளிகேஷனுடைய பேக் எண்டாக இந்த ஷேர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்ட். ஸோ மேபி நம்ம இப்படி கொண்டு போகலாம். அதுதான் இட் மேக் சென்ஸ். ஸோ ப்ரீமியம் கேட்டகரி வந்து ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை பர்ஃபார்மன்ட் அப்ளிகேஷன்ஸ். வேறஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுடைய பேக் எண்டாக வந்து இந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் டியர் வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் கண்டென்ட்டை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ரேராக ஆக்சஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை கூல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் இஸ் லைக் ஏ ஆர்கைவிங் ஆர் ஈவன் பேக்கப் கூட நீங்கள் ஹாட் டியரில் ஆக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் இமீடியட் ரெஸ்டோரேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ரொம்ப என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம ரெஸ்டோரேஷன் வரும், இன்ஃப்ரீக்வெண்ட் டேட்டாவை கூல் டியரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டியரிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து கூல் டியர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எல்லாத்துலேயுமே வந்து 5 TB தான் இப்போதைக்கு பை டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஹாட் டியர், டிரான்சாக்ஷன் அண்ட் கூல் எல்லாத்துலேயுமே வந்து 5 TB தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து கிளியராக ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, லார்ஜ் ஃபைல் ஷேர் வந்து டிசேபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லார்ஜ் ஃபைல் ஷேர் டிசேபிள் ஆயிருக்கிறதுக்கும் லார்ஜ் ஃபைல் ஷேர் டிசேபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் லெட் மீ கிரியேட் ஒன் மோர் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் லார்ஜ் ஃபைல் ஷேர் 001 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரீமியம் பர்ஃபார்மன்ஸோடு நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபைல் ஷேர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓகே கிராஸ் டெனன்ட் ரெப்ளிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல ஹைரார்கிக்கல் ரெப்ளிகேஷன். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து லார்ஜ் ஃபைல் ஷேர்ஸ்க்கான ஆப்ஷன் அவங்க எதுவுமே வந்து இந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் எங்கேயுமே இல்லை. ஓகே, இது ஏன் அப்படின்னா நான் பேசிக்கில் வந்து ஐ ஹவ் சூசன் ப்ரீமியம் பர்ஃபார்மன்ஸ். வேறஸ் இப்போ நான் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரீனில் போய் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல எனேபிள் லார்ஜ் ஃபைல் ஷேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து நீங்கள் பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு லார்ஜ் ஃபைல் ஷேர் எனேபிள் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஷேர்ஸில் உங்களுடைய அட்வான்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனேபிள் லார்ஜ் ஃபைல் ஷேர் வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த எனேபிள் லார்ஜ் ஃபைல் ஷேர் கொடுக்கறதால உங்களால் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஜியோ ரிட்டன்டண்ட்டாக மாற்ற முடியாது. இது வந்து பெர்மனன்ட் ஃபிக்ஸ் மாதிரி தான். பெர்மனண்ட்டாக நீங்கள் யூ ஹவ் டு கண்டினியூ யூசிங் த லார்ஜ் ஃபைல் ஷேர். லார்ஜ் ஃபைல் ஷேர் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து லெட் மீ ரிவ்யூ அண்ட் கிரியேட் இட். இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஷேரில் வந்து உங்களுக்கு யூ கெட் ஒன்லி 5 TB வரைக்கும் மேக்ஸிமமாக 5 TB வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமமாக கொடுக்குறாங்க. வேறஸ் 100 TIB வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டிய ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் எனேபிள் திஸ் லார்ஜ் ஃபைல் ஷேர். ஓகே, லெட் இட் கெட் கிரியேட்டட்.
ஓகே, ஸோ கிரியேட் ஆகட்டும். வேறஸ் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓகே ஸ்டாண்டர்ட் எல்ஆர்எஸ் இதில் ஃபைல் ஷேரில் போயிட்டு இந்த இடத்துல பை டிஃபால்ட்டாக மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 5 டிப் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 5 டிப், இது வந்து மேக்ஸிமம் வந்து யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் அப் டு 100 டிப். வேற ப்ரீமியம் கேட்டகரி போய் பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ரீமியம், சாரி திஸ் ஒன். ஸோ இது வந்து ப்ரீமியம் கேட்டகரி எல்ஆர்எஸ், இது ஃபைல் ஸ்டோரேஜுக்கு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்த ஆப்ஷனே இல்லை பாருங்க, அந்த கோட்டா ஆப்ஷன் மாதிரி 15 டிபி அந்த லிமிட்டே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் லைக் இதில் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, மினிமம் ஷேர் சைஸே வந்து 100 ஜிபிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஷேருக்கும் ப்ரீமியம் ஃபைல் ஷேருக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் ஆஸ் ஸ்மால்லெஸ் நீங்கள் வந்து 1 ஜிபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். வேற ப்ரீமியம் போய் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் ஷேர் சைஸ் எல்லாத்துக்குமே வந்து பில் வரும். அப்போ வந்து பை டிஃபால்ட்டாகவே உங்களை எவ்வளோ ப்ரொவிஷன் பண்ண சொல்கிறாங்க, மினிமம் வந்து 100 ஜிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ யூ கேன் கோ அப் டு 1020,000 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அதோடைய த்ரூபுட் சைஸ்லாம் பாருங்க, ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 100 டிபி வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்க சொல்றாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் வந்து 2 ப்ரோட்டோகாலும் சப்போர்ட் பண்ண சொல்றாங்க இப்போ ப்ரீமியம்ல போகும்போது. ஸோ என்எஃப்எஸ் அண்ட் எஸ்எம்பி இதுல வந்து ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா எஸ்எம்பி மட்டும்தான் சப்போர்ட்டட் இதுல. ஸோ இப்போ உங்களுக்கு சில யூனிக் சிஸ்டம் ஆர் லினக்ஸ் சர்வர்ஸ் ஆர் மற்ற நான் விண்டோஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஆல்வேஸ் கோ ஃபார் ப்ரீமியம். அதில் தான் வந்து உங்களுக்கு என்எஃப்எஸ் ஃபைல் ஷேராக கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பை டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 100 ஜிபிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து காஸ்ட் வந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ லெட் மீ கோ அண்ட் ஷோ யூ தீஸ் திங்ஸ். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் டு ப்ளே வித் என்ன சொல்கிறது, அவ்வளோ கெப்பாசிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு பே மோர் ஃபார் இட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மினிமம் கெப்பாசிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்து 100 ஐஓஸ் பர் செகண்ட் தான் இவங்க மேக்ஸிமம் வந்து உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கெப்பாசிட்டி, நீங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண யூ வில் கெட் லிட்டில் மோர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இதில் வந்து நான் ஸ்டாண்ட் ஃபைல் ஷேர் 001 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்கப் பற்றி கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேக்கப்லாம் எதுவும் எனேபிள் பண்ண வேண்டாம். ஐ வாண்ட் டு டிசேபிள் இட். நெக்ஸ்ட் அண்ட் தென் கிரியேட். இப்போ ஒரு ஃபைல் ஷேர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல் ஷேரை வந்து எப்படி நம்ம சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இது நீங்கள் இந்த சிஸ்டம் எங்கேருந்து வேணால் இருக்கலாம், உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் ஆர் மற்ற பப்ளிக் கிளவுட் ஏடபிள்யூஎஸ் ஆர் அஜூர் எங்கே வேணால் இருக்கலாம் இது. ஓகே, ஸ்டாண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வர் 01 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்எம்பி பார்ப்போம், அப்புறம் என்எஃப்எஸ் லேபும் பார்க்கலாம். Something wrong with my shift. I think I have to move to external keyboard. அதை நான் பார்க்குறேன். ஓகே ஃபைன், இதில் this is all fine. So
Let me review and create it. Okay, so let it get created. Meanwhile நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ்குள்ள போயிட்டு ஏதாவது கண்டென்ட் ஏதாவது அப்லோட் பண்ணி வைப்போம். ஸோ எதில் கிரியேட் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் இதில் தானே கிரியேட் பண்ணோம். என்னாச்சுங்க? where did this go? Stand. ஓ, இங்கே இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வருது. ஓகே, ஃபைன். ஸோ ஸ்டாண்ட். Let me just give it a minute. ஓகே, காஸ்ட் ஷோ ஆகுது. ஓகே, கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 TB பை டிஃபால்ட்டாக இதாக இருக்குது. ஸோ லெட் மீ கோ இன்சைட். இதில் உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது, டேரக்டரி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் இதில் நான் வந்து ஸ்டாண்ட் ஃபைல் ஷேர் 01 அதுக்குள்ளே வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஃபோல்டர், தென் ஹெச்ஆருக்கு தனியாக ஃபோல்டர், அந்த மாதிரி தனித்தனியாக நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஐ கேன் ஜஸ்ட் கிரியேட் இட். அண்ட் தென் அதில் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நான் இதில் ப்ரௌஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்டல் ஃபோல்டர்ஸ்குள்ளே இப்போ வந்து ஐ கேன் ஆல்சோ கிரியேட் யூசர் 1 யூசர் 2 அந்த மாதிரி தனித்தனியாக ஹோம் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் அப்லோட் சம் கண்டென்ட். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு கேன்சல் அப்லோட், ஏதாவது ஜஸ்ட் சாம்பிள் ஃபைல்ஸ் ஏதாவது நம்ம அப்லோட் பண்ணிப்போம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் புட் சம் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் அப்லோட். ஸோ இதில் அப்லோட் பண்ணிட்டோம், ஒரு சில ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நவ் இப்போ இந்த ஃபைல் ஷேரை வந்து நம்ம மவுண்ட் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு த வர்ச்சுவல் மிஷின். ஸோ SMB 445 ஓப்பனாக இருந்தால் போதும், யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர். சம்டைம்ஸ் உங்களுக்கு அதில் லிஸ்டிங் லேட் ஆகுது அப்படின்னா அந்தந்த ஸ்பெசிஃபிக் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா அங்கே டேரெக்டாக உங்களால் குயிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். கனெக்டட் டு ப்ராட்பேண்ட் தானே? ஓகே, okay, let us log in.
So while this is loading, okay, load ஆயிடுச்சு. So file share create பண்ணி அதை mount பண்ணி access பண்றது, it is pretty straightforward. Okay, so then as a operations engineer or a reliability engineer, அதோடைய ரிலையபிலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றத அடுத்தது பார்க்க போகிறோம். என்னென்ன டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் ஆர் சேஃப்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Okay, fine. So let me just close this. ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய மை கம்ப்யூட்டரில் திஸ் பிசியில் போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து டைரெக்டாக வந்து யூ கேன் மேப் நெட்வொர்க் டிரைவ்ஸ் வந்து மேப் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல மேப் நெட்வொர்க் டிரைவ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதில் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல் ஷேரை வந்து என்னுடைய மெஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கோ டு த ஃபைல் ஷேர். இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் ஷேரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து 445 வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணோம். நீங்கள் அது சைட் டு சைட் விபிஎன் ஆர் ஈவன் டைரக்ட் கனெக்ட் எது வழியாக வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவன் அவுட் சைட் ஆஃப் அஷ்யூர் ரீஜன் கூட உங்களால் மவுண்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய விண்டோஸ் மெஷினில் வந்து எந்த டிரைவ் லெட்டரில் இதை நான் மவுண்ட் பண்ண போகிறேன், இப்போ வந்து எனக்கு இந்த ஷேரை வந்து எஸ் டிரைவ் ஆர் ஆர் டிரைவ் அப்படின்ற மாதிரி என்ன டிரைவா நீங்க லோக்கல் டிரைவ் பார்ட்டிஷன்ல வந்து டிரைவ் லெட்டர் அசைன் பண்ணி மவுண்ட் பண்ண போறீங்கன்றது கேட்கறாங்க. நான் ஒரு எஸ் டிரைவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஆத்தென்டிகேஷன் வந்து எய்தர் authentication வந்து you can either use your existing Windows Server ADA யூஸ் பண்ணலாம் or Microsoft Azure உடைய Active Directory Domain Services Azure ADDS யூஸ் பண்ணலாம் ஆர் அஷ்யூரோடைய ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணலாம். அதோடைய இப்போ நியூ நேம் வந்து என்ட்ரா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்ட்ரா ஐடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் லோக்கலாக அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ரோல் பேஸ்ட் ஆப்ஷனும் யூஸ் பண்ண முடியும், டிஃபால்ட் ஆப்ஷனும். ஸோ இப்போதைக்கு அதில் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸில் போகிறோம். அதாவது டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இது எல்லாமே ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கேட்டகரியில் வரும். டிஃபால்ட்ல என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஆக்சஸ் கீ மெத்தட் ஒன்று இருக்கு, ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் மெத்தட் இருக்கு. ஸோ இதுல வந்து ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். ஸோ அது எப்படின்றத இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் பை டிஃபால்ட்டா என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ வழியாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ எங்கெங்க இருந்தெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இங்க கிளியரா அங்கே சொல்லியிருக்கிறாங்க. So you can access it from anywhere. Only thing அதோட requirement வந்து it needs 445 port to be open. Then you can also access it from Azure or third party cloud and even through VPN வழியா கூட நம்ம access பண்ண முடியும். ஓகே, அதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இன்டர்நெட் வழியா ஐஎஸ்பி வழியா வரீங்க அப்படின்னா ensure that the port is open. வேறஸ் விபிஎன் வழியா பை டிஃபால்ட்டா இதெல்லாம் வந்து ஓப்பனா இருக்கும். அது வந்து பாயிண்ட் டு சைட் டனலா இருக்கலாம், இல்ல சைட் டு சைட் எக்ஸ்பிரஸ் ரவுட் எல்லாத்துலயுமே உங்களுக்கு விபிஎன் வந்து பை டிஃபால்ட்டா அலோடா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு அந்த ஸ்கிரிப்டையும் நீங்க ரன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுல வந்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்க அந்த ஸ்கிரிப்ட்ல. ஸோ இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய லைன்ஸ் வந்து நீங்க வந்து யூ கேன் இக்னோர் இட். இதுல மெயினா வந்து ஒரு ஃபைல் ஷேருக்கும் யூ வில் கெட் அ யூனிக் நேம். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்,
டாட் இந்த இடத்துல வந்து அதனுடைய டிஃபரன்ஷியேட்டரே வந்து இது ஃபைல் ஷேரா இல்லை வந்து பிளாப் ஸ்டோரேஜா கியூ ஸ்டோரேஜான்றத இந்த இண்டிகேட்டர் வந்து இட் வில் டிஃபரன்ஷியேட். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்க ஃபைல் ஷேரோடைய கம்ப்யூட்டர் நேம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர் அந்த சர்வர் ஹோஸ்ட் நேம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டெல் அபவுட் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேம் தான் நம்ம சொல்லணும் வித் இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட. ஓகே, ஸோ வேறஸ் வந்து போர்ட் 445 தட் இஸ் ஆல் ஃபைன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபைல் ஷேருடைய யூசர் நேம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேம் தான் யூசர் நேமும் கூட. ஓகே, யூசர் நேம் வந்து அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேம் தான் யூசர் நேமும் வரும். வேற பாஸ்வேர்டு வந்து அவங்க ஒரு பெரிய ஆக்சஸ் கீ கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆக்சஸ் கீ மெத்தடில் போகிறதால பாஸ்வேர்டு வந்து லென்த்தியாக வந்து ஒரு ஆக்சஸ் கீ கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஆக்சஸ் கீ மெத்தட் தான் பார்க்குறோம். இப்போ வேற ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் மெத்தட் இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிப்பேன் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பவர் ஷெல்ல வந்து நியூ ஐஃபன் பிஎஸ் டிரைவ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. நீங்க இது 3 விதமா வந்து விண்டோஸ்ல மவுண்ட் பண்ணலாம். விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மை கம்ப்யூட்டர்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேப் நெட்வொர்க் டிரைவா பண்ணலாம். ஆப்ஷனை யூஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் மவுண்ட் இட். இதுவே நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து பண்றீங்க அப்படின்னா நெட் கமாண்டை வச்சு நீங்க நெட் ஷேர் கமாண்டை வச்சு நீங்க மவுண்ட் பண்ணலாம். பவர் ஷெல்ல வந்து பவர் ஷெல் கமாண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நியூ ஐஃபன் பிஎஸ் டிரைவ் என்ன டிரைவ் லெட்டரா நீங்க மவுண்ட் பண்றீங்க, எஸ் டிரைவா, டி டிரைவா, இ டிரைவா, என்ன டிரைவா கொடுக்குறீங்க. ஸோ இதோடைய ஃபைல் ஷேர் என்ன, அதுல எந்த ஷேரை வந்து நீங்க மவுண்ட் பண்றீங்க. ஸோ நீங்க அந்த ஜென்ரலா இப்போ வந்து ஒரு நெட்ஒர்க்ல இருக்க ஷேரை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, யூஎன்சி பாத் வழியா ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அதோட யூஎன்சி பாத் வந்து இதுதான். நெட்வொர்க் வழியா ஆக்சஸ் பண்ணும்போது // ஃபாலோட் பை சர்வர் நேம் அண்ட் ஷேர் நேம் கொடுப்பீங்க. ஸோ அதே தான் இங்க இந்த கம்ப்யூட்டர் நேம் தான் இங்க சர்வர் நேம், அதோடைய ஷேர் நேம் வந்து இங்க கொடுத்துருவீங்க. ஸோ // சர்வர் நேம் ஃபாலோட் பை ஷேர் நேம். ஸோ இதில் வந்து ஃபைல் ஷேர் நேம் வந்து StanFS001. இது வந்து நீங்கள் அக்ராஸ் ரீபூட் நீங்கள் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐஃபன் அந்த பர்சிஸ்டன்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா பர்சிஸ்டன்ட் மவுண்டாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இன்கேஸ் வந்து மவுண்ட் ஆச்சுன்னா ஓகே, மவுண்ட் ஆகலை அப்படின்னா unable to reach the Azure storage account via port 445 அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வர மாதிரி பண்றாங்க. இந்த மெசேஜ் நீங்க எப்படி வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். இது உங்களுடைய எரர் மெசேஜோடைய ஸ்டேட்மெண்ட் தான். டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் கரெக்டா அந்த ஆக்சஸ் கீ தான் மெயினா நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சிஸ்டம்ல போயிட்டு கரண்டா வந்து இதுல சி டிரைவ் அண்ட் டி டிரைவ் இருக்கு. நீங்க என்ன டிரைவ் லெட்டர் வேணா கொடுக்கலாம். இப்போ நான் எஸ் டிரைவ்னு ஒரு டிரைவ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல போயிட்டு let me open up the PowerShell. ஏன்னா நம்ம நியூ ஐஃபன் பிஎஸ் டிரைவ் கமாண்ட் யூஸ் பண்றதால PowerShellல தான் போயிட்டு நம்ம you have to give it. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் டெஸ்ட் நடக்கும். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து இந்த மெஷின்ல இருந்து ஆக்சஸ் ஆகுதா இல்லையா 445ல. இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துடும். ஸோ 445 போர்ட் நம்பரை உங்களுடைய ஐஎஸ்பி ப்ரொவைடரோ இல்லை யாரு ஃபயர்வால் டீமோ அவங்கள்ட்ட வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதில் ஒரு ஐபி அட்ரஸும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் டெஸ்டிங் வருது பாருங்க. ஸோ இது வந்து நேம் ரிசால்வ் ஆயிட்டு ஸோ அதோடைய ஐபி அட்ரஸை வந்து டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அது நம்ம வந்து இங்க செக் பண்ணி பார்ப்போம். ரிசால்வ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐபி தான் அது வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இவங்க பேக் எண்ட்ல என்ன நேம் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு யூனிக்கா வந்து ஒரு ஃபைல் ஷேர் டாட் ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒரு அலையஸ் நேம் அதில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்எஸ் லுக்கப் வந்து கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் என்ன ஐபி அது ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஃபயர்வால்ல போயிட்டு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் இல்லை ஆல்டர்னேட் நேம் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கிவ் தட். இப்போ போய் நம்ம அதை மவுண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கனெக்டிவிட்டி டெஸ்ட் ஆயிடுச்சு, சக்சீட் ஆனதால இப்போ இதில் மவுண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அதோடைய கமாண்ட் லைன்ல வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமாண்ட் லைன்ல போயிட்டு இந்த யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எஸ் டிரைவா நமக்கு இங்க இடத்துல மவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த 3 ஃபோல்டர் அண்ட் அந்த கண்டென்ட்லாம் நம்ம பார்க்க முடியணும். ஸோ ஐ திங்க் யூசர் 1ல தான் நான் அந்த ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணேன் 1 2 3 இதெல்லாம். ஸோ இங்க நான் கிரியேட் பண்ண லைவா வந்து உங்களுக்கு
அங்கேயே உங்களால் அப்டேட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட்டாக மல்டிபிள் இடத்துலேருந்து இந்த இடத்துல பாருங்கள் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ன்றதே அப்படியே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை போயிட்டு நான் ஸ்டாண்ட் டெஸ்ட் ஃபைல் 1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னென்ன அப்டேட் பண்ணுறோமோ லைவாக இங்கேயே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டாண்ட் டெஸ்ட் ஃபைல் 01 அதோடைய கண்டென்ட் சைஸ் வந்து இப்போ 0 பைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஏதாவது கண்டென்ட் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா தென் ஃபுல்லாகவே அதில் ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ வந்து 1 KB ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் அப்டேட். ஸோ ஸ்டாண்ட் டெஸ்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து 152 பைட்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டென்ட் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ப்ரெஸ்டாக வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ 152 பைட்ஸ் காமிக்கிறாங்க, தட் இஸ் ஃபைன். ஸோ அதில் இருக்க உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் இப்போ நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கனாலும் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் டவுன்லோட் இட். ஸோ ஸ்டாண்ட் டெஸ்ட் ஃபைல் 01 ஸோ நம்ம கொடுத்த கண்டென்ட் இதில் இருக்குது. ஓகே, ஸோ தேட் வே இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ 2 சைட்லேருந்து நீங்கள் இதே மல்டிபிள் சர்வர்லேருந்து இதே மாதிரி நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டே வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் கிரியேட் பண்ணுறதுனாலும் டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுனாலும் யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் இட். இதில் வந்து பர்சனல் ஃபோல்டர் 1 கிரிட்டிக்கல் கண்டென்ட்ஸ். ஸோ இங்கேயே அதே மாதிரி இப்போ அந்த ட்ரைவ் ஃபோல்டர்ஸ்லாம் இங்கே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நியூ ஃபோல்டர் பர்சனல் ஃபோல்டர் 1 அந்த செகண்ட் இது வந்து இன்னும் நான் சேவ் பண்ணலையோ, ஓகே ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மேப் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் எப்போ மாடிஃபை பண்ணாங்க, என்ன கண்டென்ட் சைஸு எல்லாமே இதில் பார்க்க முடியும். ஸோ டைரக்ட்லி டெலிட் பண்ணுறது இங்கேயே வந்து உங்களுக்கு ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் ஆர் மெக்கானிசமில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வி கால் இட் எஸ் எஸ்டிகே ஆர் ஈவன் வந்து மைக்ரோசாஃப்டே வந்து they are giving you lot of different tools. மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் டூல்ஸ் அஜூர் கூட யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம். So let me show you that. ஸோ நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னா azure.microsoft.com/downloads கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் மைக்ரோசாஃப்டுடைய அஜூருடைய போர்ட்டல் ஆர் அஜூருடைய ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா எஸ்டிகேஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் உங்களுடைய டூல்ஸ் எல்லாமே இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ azure.microsoft.com/downloads போனீங்க அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அஜூரை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ஸ் அண்ட் தென் ஸோ டெவலப்பர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. பைத்தன் ஆர் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுமோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி இப்போ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் த டூல்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் போர்ட்டல். இப்போ இதில் யூ ஹேவ் எஸ்டிகேஸ். இது ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து ஆல்மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ் அண்ட் எஸ்டிகே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. வேற டூல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வந்து அஜூரோட ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து அஜூர் காப்பி அண்ட் அஜூர் டேட்டா ஸ்டுடியோ பற்றிலாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம அஜூரோடைய ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அஜூர் கிளவுட் ஸ்டோரேஜை உங்களுடைய டெஸ்க்டாப்ல இருந்து உங்களுடைய லேப்டாப்ல இருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் டூல். இது நாட் ஓன்லி லிமிட்டட் டு ஃபைல் ஷேர், ஈவன் உங்களுடைய ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு GUI டூல். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ கிராஃபிக்கலாக போர்ட்டல் வழியாக போயிட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிமிட்டட் ஆக்சஸ் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அங்கே இருக்கும். வேற அஜூர் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணும்போது நிறையவே எஃபிஷியன்ட்டான மெத்தட்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, யூ கேன் அப்லோட் டவுன்லோட் அண்ட் மேனேஜ் ஸ்டோரேஜ் பிளாப் ஃபைல்ஸ் கியூஸ் டேபிள் ஈவன் டேட்டா லேக் ஸ்டோரேஜை கூட இதுலேருந்து மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பர்மிஷன்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் டியரிங்லாம் பண்ண முடியுதான்றதை பார்ப்போம்.
ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் டவுன்லோட் இட். டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் எல்லாமே இருக்கு. ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் டூல் சப்போர்ட்ஸ் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண கண்டென்ட்டை போயிட்டு லெட்ஸ் கோ அண்ட் யூஸ் இன்ஸ்டால் இட். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து யூ கேன் இன்ஸ்டால் இட் இன் வாட் எவர் டிரைவ் யூ வாண்ட். சி டிரைவ் ஆர் டி டிரைவில் வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் யூ கேன் இன்ஸ்டால் இட். ஓகே, இட் இஸ் கெட்டிங் லோடட். ஸோ இது நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து இந்த பிசியை ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் மை அக்கௌண்ட், யூசர் அக்கௌண்ட். ஸோ அக்ரி த லைசன்ஸ் அக்ரிமெண்ட், இன்ஸ்டால். ஸோ இதில் வந்து .NET 6 வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மெஷினில். ஸோ இட் நீட்ஸ் .NET ஃப்ரேம்ஒர்க். ஸோ உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன .NET யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ .NET ஃப்ரேம்ஒர்க் இன்ஸ்டால் ஆகுது. தென் வி மைட் கெட் த ஆப்ஷன் டு கான்ஃபிகர் அந்த ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் சப்போர்ட்டட் இன் யுவர் ஆன் ப்ரெமைசஸ், Azure ரீஜன்ஸ், Azure ஸ்டாக், Azure கவர்மெண்ட் எல்லா இடத்துலேருந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா க்ளவுடுமே வந்து கனெக்ட் பண்ணலாம். இட்ஸ் அ வெர்சடைல் டூல். யூ கேன் யூஸ் த சேம் டூல் ஃபார் கனெக்டிங் டு Azureடைய பப்ளிக் கிளவுட், Azureடைய கவர்மெண்ட் கிளவுட், Azureடைய ஸ்டாக், and you can connect it for private and public. ஸோ இதோடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் அதுக்குள்ளேயே கொடுப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் லைக் உங்களுடைய கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆர் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் நிறைய GUI ஆப்ஷன்ஸில் நிறைய கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் கமாண்ட் லைன்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. கிராஃபிக்கலாகவே நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ஈவன் யூ கேன் ப்ரொவைட் ஆக்சஸ் யூசிங் Azure Active Directory or Entra ID வச்சு கொடுக்க முடியும். ஈவன் உங்களுடைய பர்மிஷன்ஸ் வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் தீஸ் 4 benefits. So you can access it from, you can access any different cloud. It is extensible. So practically பார்ப்போம். You will be able to understand and correlate these benefits or features. So command line interest இல்லாதவங்க you can use this particular GUI based tool. It is very secure. You can provide role-based access control using Azure Active Directory or Entra concept வச்சு கூட நம்ம integrate பண்ணலாம். ஸோ இதில் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் us to install in specific drive. ஸோ அட்லீஸ்ட் வந்து 420 MB வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இட் நீட்ஸ் 420 MB ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அது C டிரைவில் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் யுவர் D drive. ஓகே, திஸ் இஸ் ஆல் ஃபைன். நேம் மாற்றினா மாற்றிக்கங்க. உங்களுக்கு இது ஸ்டார்ட் மெனுவில் வந்து எப்படி லிஸ்ட் ஆகணும்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய லோக்கல் ப்ரோக்ராம்ஸில் வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் .exe போயிட்டு இன்ஸ்டால் ஆகுது. வெர்ஷன் வந்து 1.32.1. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, திஸ் இஸ் ஆல் ஃபைன். இது எல்லாமே பார்ப்போம். ஓகே, லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சைபர் டெக் ஆர்
மற்ற தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் போறீங்க அப்படின்னா செரப்ரேட்டா, ரெட்கேட், கிளவுட் கம்பைன், equivalent third party tools. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கிளவுட் பெரி ஆர் சைபர் டெக் இதெல்லாம் போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் டிரைவ் ஆர் உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் S3 ஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் தேர்ட் பார்ட்டி ஃபைல் ஸ்டோரேஜை வந்து உங்களால் ஒரே இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நாட் ஓன்லி ஃபைல் ஸ்டோரேஜ், ஈவன் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் கூட உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். லெட்ஸ் கோ ஃபார் ஃப்ரீ டவுன்லோட். ஸோ இதில் வந்து என்ன பிளாட்ஃபார்முக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க பாருங்க. அமேசான் S3கா, அஜூரோடைய இதுக்கா, இல்லை வந்து மேக் OS என்னன்னு கேட்குறாங்க. நான் அஜூர் சூஸ் பண்ணுறேன். ஸோ அஜூரோடைய பிளாப் ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் okay, let it get downloaded. ஸோ நாட் ஜஸ்ட் திஸ், ஓகே, இது ஆக்டிவேஷன் கோடும் கொடுக்குறாங்க. இது ஃபுல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது இருக்கட்டும், இந்த ஸ்க்ரீன் இருக்கட்டும். ஸோ லெட் மீ ஓப்பன் இட். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட் தான், 30 MB தான் தேவை இதுக்கு. இது வந்து மைக்ரோசாஃப்ட் டூல் கிடையாது, இது வந்து தேர்ட் பார்ட்டி டூல். ஸோ இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல் இருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணும்போது. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் கொடுக்குறாங்க பாருங்க உங்களுக்கு அமேசான் S3, அமேசான் கிளேஷியர், அஜூர் பிளாப், அஜூர் ஃபைல் ஸ்டோரேஜ், கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ். நீங்கள் என்ன கிளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் திங்க் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் எல்லா கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸுமே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கிளவுட் ஸ்டோரேஜ், ரைட் சைடில் இன்னொரு கிளவுட் ஸ்டோரேஜை மேப் பண்ணிட்டு SFTP மூலயமாவோ இல்லை வந்து வாட் எவர் மெக்கானிசம் யூ வாண்ட் டு உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸில் இருக்க FTP சர்வர் ஆர் SFTP சர்வர்லேருந்து டைரெக்டாக வந்து யூ வில் பி ஏபிள் டு connect and okay, let me just select Azure file, close. இதுல வந்து stan file share 01 அக்கௌண்ட் நேம் கேக்குறாங்க. அக்கௌண்ட் நேம் கொடுத்துங்க. ஸோ ஷேர்டு கீ கேக்குறாங்க. ஓகே, stan final share, add. இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த S டிரைவ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல்
ஸ்டாண்ட் ஃபைல் ஷேரை நான் வந்து இப்போ ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் காமிக்க ஆரம்பிக்கும். ஓகே, பேடிங் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து நான் பாஸ்வேர்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு பேடிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, இதுல வந்து மேபி லெட் மீ ட்ரை டு ஆக்டிவேட் இட். ஸோ அமேசான் S3 Azure Blob Storage ஆக்டிவேஷன் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இங்க கீ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன், பார்ப்போம். அதுக்கு நமக்கு ஆக்டிவேஷன் கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். வேற இப்போ நம்ம அந்த Azure ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரை முதல்ல போய் பார்ப்போம். ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த Azure ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸை நீங்க மேப் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த டயலாக் கனெக்ஷன் டயலாக் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆர் ஒரு பிளாப் கண்டெய்னர் ஆர் ஃபைல் ஷேரை நீங்கள் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் இங்கே பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆர் ஒரு பிளாப் கண்டெய்னரை மேப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க. 3 விதமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிஃபால்ட் ஆப்ஷன், எல்லாமே பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல்ல கனெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் கனெக்ட் அட் த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜஸ் மட்டும் கனெக்ட் பண்ணலாம். அதாவது அதோடைய Azure ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். ஆர்எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் ஃபைல் ஷேர்ஸ். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து கிரெடென்ஷியல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஆக்சஸ் கீ மெத்தட் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர். Or else you can go for your username and password from Azure AD or Entra ID. ஈவன் உங்களுடைய விண்டோஸ் சர்வர் கிரெடென்ஷியல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுடைய அஜூரோடைய அந்த ஃபைல் ஷேர் ஆர் அந்த பர்டிகுலர் இதுக்கு போங்க. இதில் நம்ம ஆல்ரெடி இதை கண்டெய்னர் எதாவது கிரியேட் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. ஓகே, ஒரு லாக் கண்டெய்னர் மட்டும்தான் இருக்கு. நான் இதுல இருந்து ஸ்டான் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் 001 அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கண்டெய்னர் லெவல்லையும் ஆக்சஸ் கொடுக்குறேன், கண்டென்ட் லெவல்லையும் பிளாப் லெவல்லையும் கண்டென்ட் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஏதாவது நீங்கள் ஃபோல்டர் ஏதாவது கிரியேட் பண்ணணும் இல்லை அப்லோட் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் அப்லோட் இட். ஸோ ஒரு 4 ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய ஆக்சஸ்க்காக. இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் போனீங்க அப்படின்னா ஆக்சஸ் மெக்கானிசம் வந்து 2 மெத்தட் இங்க கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ஆக்சஸ் கீ மெத்தட், இன்னொன்று வந்து ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆக்சஸ் கீ மெத்தடை பார்த்துருவோம். இப்போ இந்த ஆக்சஸ் கீ மெத்தட் வந்து என்ன எதுக்காக யூஸ் பண்றாங்க மெயினான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்லேருந்து டைரக்டா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து கண்டென்ட் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஆக்சஸ் கீ மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸ் தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து இந்த ஆக்சஸ் கீயை யூஸ் பண்ணி அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ல வந்து பேக்எண்ட்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணி அதில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட் அ டைம் வந்து ஏதாவது ஒரு கீ காம்ப்ரமைஸ் ஆயிடுது அப்படின்னா அதுக்கு வந்து பேக்கப் கீ மாதிரி இன்னொரு செகண்டரி கீ ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க இல்லை கிரிட்டிக்கல் டேட்டா வந்து இம்பாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஒரு கீ அப்படின்னா இது ரொட்டேட் பண்ணிட்டு அந்த புது கீயை காப்பி பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் அப்ளிகேஷன் கோடில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எப்பயுமே வந்து ஒரு 2 கீ கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கனெக்ஷன் ஸ்டிங்ன்றது இந்த கனெக்ஷன் ஸ்டிங் தான் சொல்றது. பை டிஃபால்ட் இதில் லிஸ்ட் ஆகாது. இதை நம்ம ஷோ கொடுத்த உடனே நமக்கு அந்த கனெக்ஷன் ஸ்டிங் லிங்க் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கனெக்ஷன் ஸ்டிங்க்கு போயிட்டு நம்ம இதில் என்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்படி தான் இருக்குது கனெக்ஷன் ஸ்ட்ரிங். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா HTTPS செக்யூர் டிரான்ஸ்போர்ட் எனேபிள் ஆயிருக்கு, SSL டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி இருக்குது, HTTPS 443 போர்ட் யூஸ் ஆகுது. ஸோ தென் உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் கொடுத்துருக்குறாங்க. தென் அக்கௌண்ட் கீ, இதே சேம் கீ தான் வந்து நம்ம இதில் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம், அக்கௌண்ட் கீ. ஸோ இதை கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். CIMB பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த 2 கேரக்டருமே தேவையில்லை, இந்த கீ வந்து இதோட முடிஞ்சிருது, அதனால தான் அதில் இன்வேலிட் கேரக்டர்ஸ்னு வந்துச்சு. ஸோ உங்களால் இதை இங்கே ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. ஜஸ்ட் அ செகண்ட், நிறைய இந்த கோ டு மீட்டிங் ஸ்க்ரீன் இன் பிட்வீன் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கீயை வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் C and ends with double equal to முடிஞ்சது. அதே மாதிரி இது என்ன என் பாயிண்ட் டொமைன் கேட்குறாங்க, இது core.windows.net, இதோடைய டொமைன் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ core.windows.net டொமைன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணி அங்கே கொடுக்கணும். இதுலேயே சேம் என்ன கொடுக்குறாங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான் கொடுக்குறாங்க. யூசர் நேம்ன்றது அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், பாஸ்வேர்டுன்றது அந்த லென்த்தி அக்கௌண்ட் கீ தான் வந்து பாஸ்வேர்ட், டொமைன் நேம் வந்து உங்களுடைய டிஃபால்ட் டொமைன் நேம். கிளிக் நெக்ஸ்ட். இதில் போயிட்டு அந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோ அந்த நேம் வந்து இங்கே பாப்புலேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த பர்டிகுலர் நேமில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா -1 -2ன்ற மாதிரி மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். ஸோ கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாக என்ன ஆகும், உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாப் கண்டெய்னர்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல் ஷேர் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து இங்கே வியூ பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இங்கே வருது பாருங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறது, க்ளோன் பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கல் இது வியூ பண்ணுறது. இப்போ யாராவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க, எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, என்ன சைஸு, ஓவரால் எப்போ ரீசெண்டாக மாடிஃபை பண்ணாங்க, அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியும். தென் அப்லோட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸு, நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, எஸ்பெஷலி இங்கே வந்து க்ளோனிங் காப்பி பேஸ்ட்லாம் வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க இதில். ஸோ சேம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மூவ் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இதை வந்து டேரெக்டாக நம்ம ஒரு விஎம்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்ட் விஎம் லிங்க் கொடுத்தாலே டேரெக்டாக அந்த ஃபைல் ஷேரை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் விஎம்ல கொண்டு போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் உங்களுடைய ஸ்னாப்ஷாட்ஸ் எத்தனை எடுத்திருக்கீங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல்ஸில் வந்து என்னென்ன கரண்ட் ஸ்னாப்ஷாட் இருக்குன்றத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கலாக நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. காப்பி, மூவ் ஆப்ஷன், க்ளோன் ஆப்ஷன், இந்த மாதிரிலாம் வந்து கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் மெத்தட் வந்து இந்த ஆக்சஸ் கீ மெத்தடை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து ரொம்பவே செக்யூரான மெத்தட். இது ஏன் வந்து செகண்ட் மெத்தட் வந்து ரொம்ப செக்யூரான மெத்தட் சொல்றேன் அப்படின்னா, இந்த கீ வந்து ஈவன் தோ இது வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே இட் கேன் பி காம்ப்ரமைஸ்ட். ஓகே, ஏன்னா வந்து உங்களுக்கு பிளெயினா வந்து இங்க வியூ ஆகுது. ஸோ இன்கேஸ் யாருக்காவது இந்த Azure போர்ட்டல் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கீயை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணிட முடியும் அவங்களால. வேறஸ் இப்போ புதுசா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் மெத்தட் போங்க. இந்த ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நாட் ஒன்லி கீ வந்து நமக்கு ஹைட் ஆகிறது மட்டும் இல்லை, ஈவன் உங்களுடைய கீ மட்டும் ஹைட் ஆகிறது இல்லாம ஈவன் யூ கேன் ஆல்சோ டூ கிரானுலர் ஆக்சஸ் கண்ட்ரோல் பிளஸ் ரொம்ப செக்யூராகவும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்தெந்த பர்டிகுலர் கண்டென்ட் நம்ம ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும், கண்டெய்னர்ஸ் மட்டுமா இல்லை வந்து ஃபைல் ஷேர்ஸ் அலோவ் பண்ணணுமா, அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கிவ் கிரானுலர் கண்ட்ரோல். அது இல்லாமல் டைம் பேஸ்ட் கண்ட்ரோலும் கொடுக்கலாம். எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, ஆக்டிவிட்டி நடக்க போகுது அப்படின்றத வந்து யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ டைம் லிமிட். இந்த டைம் லிமிட்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து டைம் பவுண்ட் ஆக்சஸும் இங்கே கொடுக்கலாம். எப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டீம் வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை எந்த டைம்ல எந்த டைம் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லாக்ஸ் இல்லை வந்து ஆடிட்டிங் கண்டென்ட்லாம் இருக்குது, இது வந்து நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி டீமுக்கு வந்து அந்த லாகை கொடுத்து இதை ட்ரபிள் ஷூட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு மட்டும் நம்ம ஆக்சஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன், அந்த லாக்ஸ், அந்த டயக்னோஸ்டிக்ஸ் டேட்டா வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிவோக் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக அவங்க எந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஐபி அட்ரஸை வாங்கி அந்த ஐபிக்கு மட்டும் நம்ம வந்து அலோவ் பண்றதும் பண்ணலாம். அலோட் ஐபி அட்ரஸ், ஐபி பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், டைம் பேஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கிரானுலரா நம்ம என்னென்ன பண்ண போறாங்க, இப்போ இதுல வந்து என்னென்ன சர்வீசஸ், பிளாப், ஃபைல், கியூ, டேபிள் என்ன ஆக்சஸ் பண்ண போறாங்கன்றத கொடுக்கலாம். அதே மாதிரி அதுக்குள்ள கண்டெய்னர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணுமா இல்லை அதுக்குள்ள இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுமான்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நீங்க செலக்ட் பண்ண இங்க கீழே வந்து ஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதை நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னு.
அப்படின்றது. ஸோ அதில் என்னென்ன பர்மிஷன் வந்து கொடுக்கணும், அவங்க வந்து இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஏதாவது ரைட் பண்ணணுமா, இல்லை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை ஏதாவது அப்டேட் பண்ணணுமா அவங்க அப்படின்றத பேஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ கிவ் பர்மிஷன். அதே மாதிரி பழைய வெர்ஷனுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா பழைய வெர்ஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ அலோட் பர்மிஷன், அலோட் ரிசோர்சஸ், அலோட் சர்வீசஸ். அப்போ நம்ம சர்வீஸ் லெவலில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ரிசோர்ஸ் லெவலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஈவன் யூ கேன் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ட் அட் த specific service level, resource level and actions level. என்னென்ன different activities பண்ணலாம் அப்படின்ற லெவலையும் நம்ம you will be able to restrict it. Fine. So allowed resource typeல வந்து for exampleக்கு each and every service, containers or objects. Containers என்றது அந்த root repository, objects என்றது each and every objects files வந்து நம்ம can just give it. So இருங்க இதுல ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். டிரான்ஸ்போஸ். ஓகே ஓகே, இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் பர்மிஷனும் நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இப்போதைக்கு நான் இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஜென்ரேட் பண்ணுறேன். எதுவும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஐபி அட்ரஸ் எதுவும் ரேஞ்ச் கொடுக்கல, பட் நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ சிங்கிள் ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம். இது வந்து HTTP அலோவ் பண்ணணும். இப்போ எனக்கு லெகசி மெஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் HTTP அண்ட் HTTPS. இதை வந்து நான் ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டிங் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன இங்கே சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்டிங் இங்கே மாறும். ஸோ அந்த ஸ்டிங்லேயே நீங்கள் உங்களால் அதை ரீட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஃபைல் ஷேர் ஆக்சஸ் URL ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதை நான் ரீட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் URL கொடுத்துட்றாங்க, எந்த பர்டிகுலர் UNC பாத், தென் அதில் வந்து என்னென்ன டேட்டுக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சஸ்ஸு. ஸோ அதில் வந்து பிளாப், ஃபைல், கியூ, டேபிள் எல்லாமே ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். சர்வீஸ், கண்டெய்னர் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி என்னென்ன பர்மிஷன் ரீட், ரைட், டெலிட், லிஸ்ட் அந்த மாதிரி வந்து பர்மிஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் ஆரம்பிச்சு எந்த டைம் வரைக்கும் இது இருக்குது, HTTP மட்டும் வேணுமா, HTTPS மட்டும் வேணுமா. ஸோ அந்த கம்ப்ளீட்டாக நம்ம அந்த சின்டாக்ஸே நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா அதில் என்ன பர்மிஷன் என்ன ப்ராப்ளம்ன்றதே கூட நம்மளால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அந்த சின்டாக்ஸ். இப்போ இதில் போயிட்டு நான் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஆட் தட் பர்டிகுலர் திங். இப்போ இதில் வந்து அந்த ஃபைல் ஷேரை நான் மவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபைல் ஷேர் SAS URL கொடுக்குறேன். என்ன சொல்றாங்க, URL is matching is missing a path to the resource. என்ன ரிசோர்ஸ்க்கு பாத் மிஸ் ஆகுது, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கரெக்டாக தான் கொடுக்குறோம். ஃபைல் ஷேர் URL just a second. Read write மேபி இது எல்லாத்தையும் நம்ம அன்செக் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். generate SAS ஃபைல் ஷேர் URL. SAS டோக்கன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பட் இவங்க ஃபைல் ஷேர் URL தான் கேட்குறாங்க. இருங்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஆப்ஷன் வழியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டோரேஜ் ஆர் சர்வீஸ், shared access URL, click next. ஓகே, இது ஒர்க் ஆகுது. கிளிக் நெக்ஸ்ட். இதில் வந்து இப்போ நமக்கு அந்த ஃபைல் ஷேர் மட்டும்தான் வரணும். ஓகே, இப்போ ஏர்லியராக நான் மேப் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிளாப், ஃபைல் ஷேர் எல்லாமே வந்துச்சு. பட் தென் இப்போ நான் வந்து வெறும் எனக்கு ஃபைல் ஷேர் மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீடு, ரைட், டெலிட், லிஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். வேற அவங்க அப்டேட் பண்ணுறதோ இல்லை வந்து இது வேற மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பிளாப் ஸ்டோரேஜை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். வெறும் வந்து ஃபைல் ஷேர் மட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டைம் பவுண்டாகவும் கொடுக்கலாம். இதுக்குள்ள எல்லா கண்டென்ட் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகுது. ஓகே, ஃபைன்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ ஆல்சோ ஜஸ்ட் கிவ் இட். இது வந்து ரொம்ப செக்யூரான மெத்தட். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக டைம் பவுண்ட் கிரானுலராக வந்து எது ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதும் கொடுக்குறோம். தென் என்ன ரிசோர்ஸஸ், என்ன சர்வீசஸ் அப்படின்ற லெவலுக்கு நம்ம ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சரில் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மெத்தடு. ஏன்னா வந்து அந்த ஆக்சஸ் கீ மெத்தட் வந்து அவங்க டெப்ரிகேட் பண்ணிடுவாங்க. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 years வந்து இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ஏன்னா கொஞ்சம் லெஸ் சென்சிட்டிவா அது இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது ஓப்பனா காமிக்கிறதால தே டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தட் ஆப்ஷன். டைரக்டா வந்து இப்போ ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் தான் ப்ரிஃபர்ட் மெத்தட். ஸோ ஆக்சஸ் கீ மெத்தடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஷேர்ட் ஆக்சஸ் மெத்தடுக்கு வந்து மூவ் பண்ண சொல்லணும் as soon as possible. இன்னொரு 1-2 years டைம் இருக்கு. பட் இருந்தாலும் you can start planning for it from now only. So shared access signature is the preferred and secure method. So இது மூலமா உங்களால you can access it. You can provide access to any service, any even external third party access கொடுக்கலாம். You can also distribute access at the specific resource level as well as at the account level. Let me just insert. ஓகே கைஸ், ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல? எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறோம்? தேர்ட் பார்ட்டி டூல் வந்து இன்னும் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டியில் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் கான்செப்ட்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜுக்கு நம்ம மூவ் பண்ணா கூட நம்மளால மூவ் பண்ண முடியும். If you are going for third party CyberDeck storage explorer-ல வந்து you don't have option to have third party, but இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அஜூருடைய டேட்டா ஸ்டோரேஜ் ஆர் சில எக்ஸ்டர்னல் அந்த தீம் மாற்றுறது, டேட்டா எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன்ஸ் வந்து அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் லிட்டில் மோர் ஆப்ஷன்ஸ். பட் தென் CyberDeck அந்த மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல் போகும்போது, கிளவுட் கம்பைன் அப்படிலாம் போகும்போது ஒரு ஸ்டோரேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் ஆர் ஒரு பர்டிகுலர் கம்பெனி கான்செப்ட்லேருந்து இன்னொரு கம்பெனி வந்து மூவ் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸியாக மூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நியூ கனெக்ஷன் மெத்தட் Azure Blob வந்து மேப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ லெட் மீ கோ ஃபார் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், ஸோ அதே நேமே கொடுத்துட்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் டிஃப்ரெண்ட் நேம். ஓகே, ஷேர்ட் அது நீங்கள் நேம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, on how you want to customize it. இதில் எங்கே போச்சு அந்த ஸ்க்ரீன்? ஓகே, ஸோ இதில் வந்து கீயை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ கீயை காப்பி பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக வந்து இதில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக வந்து அந்த ஃபைலில் வருது. இதில் காப்பி பண்ணிடுறேன். If you want to use SSL, that is fine, or else you can just directly do it. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் என்ன சொல்கிறாங்க, டீடைல்ஸ் ஃபைல் வேல்யூ ஆஃப் த ஆத்தரைசேஷன் ஹெட்டர் இஸ் ஃபார்ம்ட் கரெக்ட்லி இன்க்ளூடிங் சிக்னேச்சர். இருங்க, திருப்பி ரீகனெக்ட் பண்ணுவோம். Storage settings, new storage account, Azure Blob, shared key, stand storage 001. ஸோ ட்ராப் டவுனில் வந்து இது ஓகே தான், Azure தான் சூஸ் பண்ணணும். டெஸ்ட் கனெக்ஷன், கிரெடென்ஷியல் தப்புன்னு சொல்கிறாங்க. ஓ, ஷேர்டு கீயே வந்துருச்சுங்களா இப்போ? ஓகே, ஐ வாஸ் லுக்கிங் அட் அதை டிஃபால்ட் கீ தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, லெட் மீ கோ அண்ட் காப்பி த ஷேர்ட் கீ. This is all fine. Service object எல்லாமே ஆக்சஸ் கொடுப்போம். ஜெனரேட். ஸோ இதுலேயுமே வந்து கனெக்ஷன் டோக்கன் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டூலில் என்ன கேட்குறாங்க, நேம், ஸ்டோரி அக்கௌண்ட், ஷேர்டு கீ. ஷேர்டு கீனா ஜென்ரலாக இதுதான் வரும். பட் லெட் மீ ட்ரை ஒன்ஸ் மோர்.
this connection. The account being accessed does not support. Okay, very nice. Okay, so HTTPS confirm யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, கனெக்ஷன் சக்ஸஸ், வெரி குட். ஸோ அதை நான் லாஸ்ட் டைம் இது காப்பி பண்ணும்போது அந்த ஃபுல் கீ காப்பி பண்ணல போல இருக்கு. ஓகே, ஸோ நவ் ஐ எம் ஏபிள் டு ஆக்சஸ் இட். ஸோ க்ளோஸ். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ட்ராப் டவுனில் நீங்கள் ரீசெண்டாக மவுண்ட் பண்ணது இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து ஸ்டாண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் 001 அதுக்குள்ள இருக்க கண்டென்ட்லாம் காப்பி பண்ண முடியும். இந்த ரைட் சைடில் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் மவுண்ட் எனி ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ அமேசான் S3 இருக்கலாம், இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி FTP சர்வர், SFTP சர்வர், ஈவன் வந்து ஹெச்பியோட கிளவுட் ஆர் கூகுள் கிளவுட், விக்ளவுட், யார் VMware, என்ன கண்டென்ட் வேணா ரைட் சைடில் நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் ஆர் ஜஸ்ட் மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் நீங்கள் வந்து கெப்பாசிட்டி ரிப்போர்ட்டிங் ஆர் கம்பேர் பண்ணுறது, அதில் ஏதாவது மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் இருக்கா, ஃபோல்டர்ஸ் இருக்கா, சைஸ் இருக்கு, மிஸ் ஆகுதான்றது, கெப்பாசிட்டி ரிப்போர்ட்டிங், அனாலிட்டிக்ஸு, ஆக்சஸ் கண்ட்ரோல், இங்கேருந்து ஆக்சஸ் எல்லாமே அங்கேயும் போயிடுச்சா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல்லாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் லோக்கலாக வந்து ஒரு உங்களுடைய மெஷினில் வந்து மேப் டிரைவாக வந்து மேப் பண்ணாலும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சர்வர் எடிஷன். ஃபைன், டவுன்லோட். லெட்ஸ் see. ஸோ கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய காப்பி பண்ணுறது அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கிளவுட் டு கிளவுட் ஆர் ஆன் ப்ரெம் டு கிளவுட் கூட ஒரு ஆன் ப்ரெமைசஸில் FTP சர்வர் இருக்குது, இல்லை SFTP சர்வர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் காப்பி பண்ணலாம். ஸோ நாட் ஜஸ்ட் காப்பி, மோர் தேன் தட் கெப்பாசிட்டி ஹேண்ட்லிங், ஃபோல்டர்ஸ் கம்பேர் பண்ணுறது, அனாலிட்டிக்ஸ் யூஸ் எடுத்து நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் அப்படின்றதுல கிளியராக நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் ஸ்டாலின் கொஸ்டின். இப்போ VMwareல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு VMDK ஃபைலை அட்டாச் பண்ணுறோம் ஒரு VMக்கு, அது வந்து சேம் vCenterலயே வந்து அதை ரிமூவ் பண்ணி அடுத்த VMல அட்டாச் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அந்த மாதிரி இது வந்து போர்ட்டலில் நம்ம இது பாசிபிலிட்டி இருக்கா? இந்த மாதிரி ஃபைல் ஷேரிங் வந்து அங்கேயே நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி, இல்லை OS இந்த இப்போ நம்ம பார்த்தா மேக்ஸிமம் வந்து OSல தான் ஷேர் பண்ணுறோம், இல்லைன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல் மூலமாக ஷேர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? சரிங்க, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிளாக் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு சொல்லி தரும் போதே இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர்டு டிஸ்க் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு டிஸ்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2-3 வர்ச்சுவல் மிஷின்லேயே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இப்போ கான்செப்ட் வந்துருச்சு அஷூரில். ஸோ நீங்கள் இந்த VMwareல வந்து பார்த்தீங்கன்னா இந்த VMwareல இந்த மாதிரி இருக்காது. VMwareல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டாச் பண்ணிட்டு ஒரு VMலேருந்து டிட்டாச் பண்ணிட்டு இன்னொரு VMல போயிட்டு நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்டோரில் போயிட்டு அந்த டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணணும். வேற அஷூர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டாங்க. ஒரே டிஸ்கை வந்து OS பிளாக் டிஸ்கே இல்லை டேட்டா டிஸ்கே வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ் VMல வந்து அட்டாச் பண்ணுற ஆப்ஷனே கொண்டு வந்துட்டாங்க. யூ கேன் எனேபிள் இட் அண்ட் மவுண்ட் இட் இன் மல்டிபிள் சர்வர். ஸோ அது எத்தனை சர்வரில் நீங்கள் மவுண்ட் பண்ணணுமோ 5 சர்வரில் வரைக்கும் கூட நீங்கள் கன்கரண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் ஸ்டோரேஜே. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃபைல் சிஸ்டமாக தான் இருக்கும், ஃபைல் சிஸ்டம் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. அந்த VMDK அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா இதாக இருக்காது, எல்லாமே ஃபைல் சிஸ்டம் ஸ்டோரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் போட்டு இதில் க்ளவுடில் புறாமே. கரெக்டாக எனக்கு புரியல. ஃபைல் சிஸ்டம் ஃபைல் ஷேர் வந்து ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் ஆகும். வேற வந்து பிளாக் ஸ்டோரேஜ் வந்து OS லெவலில் போயிட்டு நீங்கள் அதை பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி அங்கே என்ன ஃபைல் சிஸ்டமோ அதை சூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் டிரைவாக வந்து நீங்கள் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நேம் டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரீ டயர் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சேம் லைக் நம்ம இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் வந்து எப்படி நம்ம ஒரு டிரைவாக வந்து மவுண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி கிளவுட் பெரியோட டிரைவாக வந்து இங்கே மவுண்ட் பண்ணிட்டு டேட்டா வந்து காப்பி பண்ணுறது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியும் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளவுட் பெரி, கிளவுட் கம்பைன், தேர்ட் பார்ட்டி செரப்ரேட்டா இந்த மாதிரி டூல்ஸ் போகும்போது மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கு நடுவில் கண்டென்ட்டை காப்பி பண்ணுறது எல்லாம் பண்ண முடியும். ஈவன் மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் டேட்டா ஸ்டுடியோவுடைய கான்செப்ட்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் வேணா இந்த மிஷினில் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நாளைக்கும் செஷன் இருக்கு. வி கேன் ஆல்சோ கெட் தட் டவுன்லோடட். ஸோ இப்போ டவுன்லோட்ஸில் போனீங்க அப்படின்னா அஷூரோட டேட்டா ஸ்டுடியோவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டூல்ஸில் போயிட்டு. அஷூர் டேட்டா ஸ்டுடியோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அகெயின் இதுவுமே டேட்டா மேனேஜ்மெண்ட் டூல் தான். இதுவுமே கிராஸ் பிளாட்ஃபார்ம் டூல். உங்களுடைய டேட்டா பேஸ் லெவலில் கூட உங்களால் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ், மேக் எல்லாமே கொடுக்குறாங்க. லெட் மீ கோ ஃபார் விண்டோஸ்.
இது டவுன்லோட் ஆகிட்டோம். ஸோ இது இன்ஸ்டலேஷன், இது என்ன பர்பஸ், என்னென்ன மாதிரிலாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு ஃபைல் ஷேர். ஸோ இப்போ ஃபைல் ஷேர்லேயே வந்து இப்போ நம்ம எஸ்எம்பி தான் பார்த்துருக்கோம். இதை நம்ம என்எஃப்எஸ் ஃபைல் ஷேர் எப்படி கிரியேட் பண்ணி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஆல்ரெடி வி ஆர் அட் 9:25. ஸோ ஆக்சஸ் மெத்தட்ஸு, அஷூரோட ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், ஃபைல் ஸ்டோரேஜ், இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் நவ். கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஓஎஸ் டிஸ்கே வந்து ஷேர் பண்றாங்க. அது வந்து விடி செட்டப் என்வரன்மெண்ட்ல தான் ஷேர் பண்றாங்களா அல்லது நார்மல் சர்வர் இன்ஃப்ராலையுமே ஷேர் பண்ணி? இல்ல, அஷூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கே நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து அது வேற கான்செப்ட். ஓகே, அது டெஸ்க்டாப்க்கு வந்து நீங்க மேனேஜ் டெஸ்க்டாப் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அஷூர் ஏவிடிக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அஷூர் விஎம்கே யூஸ் பண்ணலாம் இந்த டெஸ்க். ரியல் டைம்ல யூஸ் பண்றாங்க. ஆமா யூஸ் பண்றாங்க. ஆமா, மல்டிபிள் சர்வர்ல இருந்து வந்து உங்களுக்கு கிளஸ்டர்ஸ்லாம் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 சர்வர் 3 சர்வர் இருக்கு அப்படின்னா அது கிளஸ்டரிங் கான்செப்ட் வந்து ஒரு ஷேர்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சாரி, ஒரு கோரம் மாதிரி தனியா வந்து எக்ஸ்டர்னலா மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஷேர்ட் டிஸ்கே யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. இது வந்து அஷூர் விஎம்க்கு தான் இது. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ரிலையபிலிட்டி இன்ஜினியர் ரோல் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைல் ஷேர், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நமக்கு டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வரும். இப்போ ஒரு ரிலையபிலிட்டி இன்ஜினியர் ஆர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்னா அவங்களுடைய ப்ரைமரி ஜாப் வந்து இந்த ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா வந்து என்னென்ன மெத்தட்ஸில் வந்து செக்யூராக சேஃபாக ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம அஷூர்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதில் வந்து ஒரு சில மெத்தட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம ரிமைனிங் மெத்தட்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இன் த நெக்ஸ்ட் செஷன். பட் இப்போதைக்கு நம்ம சாஃப்ட் டெலிட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண முடியும் அப்படின்றத வந்து முன்னாடியே நான் டெலிட் பண்ணி ரெஸ்டோர் பண்ணிலாம் காமிச்சிருக்கேன் இதோட ப்ரீவியஸ் செஷன்ல. ஸோ இது வந்து ஒரு ரீசைக்கிள் பென் மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. தென் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் ஆக்சிடென்டலாக இப்போ டெலிட் பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா தென் உங்களுடைய அஷூரோடைய ரிசோர்ஸ் லாக் வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ அதில் வந்து யூ கெட் மாடிஃபை லாக் அண்ட் டெலிட் லாக், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் கோ வித் தட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து பாயிண்ட் இன் டைம் பேக்கப் தான். அந்த ப்ரொடக்ஷன் லைவ் டேட்டா இல்லை அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் ரோல் பேக், எமர்ஜென்சி குயிக்காக வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ கேன் கோ ஃபார் பேக்கப் தான் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் விஷயம். ஸோ பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈவன் இஃப் தெர் இஸ் ஆக்சிடென்டல் டெலிஷன் ஆர் ஈவன் வந்து ஒரு ரேன்சம் வேர் அட்டாக் நடக்குது அப்படின்னா நம்ம ரேன்சம் கொடுக்காம அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு பேக்கப் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்னாப்ஷாட்ஸோ இல்லை மற்ற ஆப்ஷன்ஸ், அது சாஃப்ட் டெலிட்டோ அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஈவன் யூ கேன் கோ அண்ட் கான்ஃபிகர் ரிட்டன்டன்சி, LRS, ZRS and GRS or மற்ற ஆப்ஷன்ஸ் GZRS அதெல்லாம் பண்ணலாம். Then you can also go and configure replication. Replication அப்படின்னும் போது ஆப்ஜெக்ட் லெவல் ரெப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்டையர் கண்டெய்னர் லெவல் ரெப்ளிகேஷன் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல் ஆர் கண்டெய்னர் லெவல் ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ணிட்டு யூ கேன் ஆல்சோ சேஃப்கார்ட் இட் ஆர் எல்ஸ் உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற DFSல வந்து மவுண்ட் பண்ணி DFS வழியாகவும் நம்ம ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சர்வர் ஆர் சர்வீஸ் வழியாவே ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஸ்டோரேஜ் சர்வீஸ் ரெப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்டோரேஜ் சர்வீஸ் சிங்க் ஆர் ஃபைல் சிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்றத ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பிஸ்னஸ் கண்டினியூட்டி ஆர் DR எனேபிள் பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான். தேர்ட் பார்ட்டி நிறைய டூல்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணிட்டு பிசினஸ் கண்டினியூட்டி அண்ட் DR ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய 10 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, மோர் தேன் 10 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரிட்டன்டன்சி, ரெப்ளிகேஷன், டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்றது, சேஃப்கார்ட் பண்றது பண்ண முடியும். ஸோ வி வில் ஸ்டார்ட் சீயிங் ஒன் பை ஒன். இதில் ஆல்ரெடி சில ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். சாஃப்ட் டெலிட் எப்படி ரிசோர்ஸ் லாக் எனேபிள் பண்றது, ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் எப்படி பண்றதுலாம் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு பிரைமரியா வந்து அந்த ஸ்டோரேஜ் சிங்க், அந்த மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல வரக்கூடிய சில முக்கியமான டேட்டா ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நாளைக்கு செஷன்ல.
ஸோ ஐ திங்க் we are குட் ஃபார் டுடே. இன்னைக்கு நம்ம மெயினாக வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் தான் பார்த்துருக்கோம். ஃபைல் ஷேர் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ஆக்சஸ் பண்ணலாம், அதுவும் எஸ்எம்பி மெத்தட் தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து என்எஃப்எஸ் மெத்தடில் எப்படி மவுண்ட் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ப்ளஸ் அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நாளைக்கு ட்ரை பண்ணி கவர் பண்ணிடலாம். ஓகே, ஐ ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, ஆர் எல்ஸ்